ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ₹1, ₹2, ₹5 மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ₹1, ₹2, ₹5 அதாவது சேலஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வீட்டில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க லேடிஸாக இருந்தாலும் சரி, சேவிங்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் அது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளை அது கொண்டு போகும். அதனால் சிறுக சிறுக நம்ம சேமித்தாலும் மலையளவு நம்ம சேமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு சேமிப்பு நம்ம கையில் ஏதோ இருக்கிற அமௌண்ட்டை நம்ம டெய்லி சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டெய்லி சேவிங்ஸுங்கிறது நாளைக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்போது நம்ம இவ்வளோ நாள் சேமிக்காமல் விட்டுட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் கூட நமக்கு வரும். அந்த அளவுக்கு சேமிப்பு பெருகிக்கிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். சேமிக்கவே முடியலைன்னு சொல்கிறவங்க நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி, வீக்லி, மந்த்லி யார் வேணாலும் இந்த சேவிங்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு இங்கே சேலரி பத்த மாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 அதிகமான காசு கிடையாது, சில்லற காசு தான். ₹1, ₹2, ₹5ங்கிறது நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் சில்லறை கிடக்கும். அந்த சில்லறையெல்லாம் நம்ம ஒன்றா எடுத்து பிறக்கி வச்சு பாருங்கள், அதுவே நம்ம எவ்வளோ காசு சேர்ந்துருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு நாள் புரியும். எங்கள் வீட்டில் அந்த கிச்சன்லேயோ இல்லை செல்ஃப்லேயோ இல்லை டிவி ஸ்டாண்டுக்கிட்டேயோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம காசு பார்த்துருப்போம். ₹1 பார்த்துருப்போம், ₹2 பார்த்துருப்போம், ₹5 அசால்ட்டாக வச்சு இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பிள்ளைங்க இருந்தால் எடுத்துகிட்டு போகட்டும், வாங்கி சாப்பிடட்டும் அப்படின்னு கூட நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அந்த அங்கிட்டு இருக்கு எல்லா காசையும் பிறக்கி ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு பாருங்கள், மொத்தம் அது எவ்வளோ காசு வந்திருக்குன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். அதனால் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் நம்ம செய்கிறோம். அந்த சேவிங்ஸ் இந்த சில்லறை சேமிப்பாக நம்ம செய்யலாம். அதை நம்ம ஸ்கூல் ஃபீஸாவோ, மெடிக்கல் செலவுக்கோ, கோல்டு சிட்டாவோ, ஏதாவது ஒன்று சில்ட்ரன்ஸ்க்காக எஸ்எஸ்ஒயோ, பிபிஎஃப்ஓ இல்லாட்டி ஆர்டி கூட நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு சேவிங் நம்ம அந்த சில்லறையை நம்ம மாதம் சில்லறையை சேவ் பண்ணி அதை அமௌண்ட்டாக மாற்றி நம்ம கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து ஒரு ஆர்டியாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம போட்டோம்னா அது சில்லறை காசு இப்போ இவ்வளோ பெருசு அமௌண்ட்டாக மாறியிருக்கான்னு நமக்கே ஒரு பெரிய லெவலாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம்னா, நம்ம கடைக்கு போயிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு மிச்சம் இருக்கும் பாருங்கள், அந்த காசை நம்ம சேவ் பண்ணணும். அதாவது இப்போ கடைக்கு போயிட்டு மீதி இருக்க சில்லறை, பால் வாங்கிட்டு மிச்சம் இருக்க காசு, கீரை வாங்கிட்டு மிச்சம் இருக்க காசு, அங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி போட்டு வச்சுருக்க சில்லறை காசு, எல்லா காசையும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே இருக்கிற கண்ணாடி பாட்டில், டேட்ஸ் பாட்டிலோ இல்லை ஜாம் பாட்டிலோ, ஊறுகாய் பாட்டிலோ, இதுதான் நிறையா பாட்டில்ஸ் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணாமல் கூட வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இந்த மாதிரி நம்ம ₹5 சேலஞ்ச், ₹1, ₹2 அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம ஏதாவது ஒரு செல்ஃபில் நம்ம எப்பயும் எங்கேயும் அதிகமாக புழங்குற இடத்துல கிச்சன்லேயோ இல்லை வீட்டில் ரூமில் ஒரு செல்ஃப்லேயோ முன்னாடி வச்சுட்டு நம்ம கையில் கிடைக்கிற காசை நம்ம கடைக்கு போயிட்டு மிச்சம் இருக்கும் பாருங்க, அந்த காசை நம்ம ₹5 இல்லை ₹1, ₹2 எந்த அமௌண்ட்டு நம்ம கையில் கிடைக்கிதோ அதை இதில் அப்படியே போட்டு வைங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம அதை எடுக்கவே கூடாது. இல்லைங்க வீட்டில் இருந்தால் செலவாயிருங்கிறவங்க மந்த்லி ஒன்ஸ் எடுத்து கூட நம்ம அது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆர்டியாவோ கூட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம். இல்லை இதை நான் அப்படியே சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கூட நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரி பாட்டில்ஸ் எடுத்திருக்கேன். அதை பாட்டிலுங்கிறவங்களால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கீழே பட்டால் உடஞ்சிரும், கையில் குத்தி ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில்ட்ரன்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு எட்டாத தூரத்தில் கூட நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு வச்சோம்னா இது ஃபுல்லாக நம்புகிற வரைக்கும் நம்ம அதாவது 1 இயர் சேலஞ்சாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறையா டெய்லி போட்டோம்னா சேர்ந்துடும், கொஞ்ச நாள் விட்டு போட்டோம்னா சேராது. அதனால் 1 இயர் சேலஞ்சாக கூட எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சோம்னா எவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எவ்வளோ போட்டால் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்போ ₹1 டெய்லி ₹1 நம்ம 30 நாளைக்கு போட்டோம்னா ₹30 சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதே ₹2 டெய்லி நம்ம போட்டோம்னா ₹60 சேவ் ஆகும்.
இதே 5 ருபீஸ் போட்டோம்னா 150 ரூபா. இப்போ இதில் வந்து 5 ரூபா டெய்லியுமே 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா மொத்தம் எவ்வளோ வருது? 5, 6, 7, 8 ரூபா தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அந்த 8 ரூபா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம 8 ரூபா சேவ் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு நம்ம 240 ரூபா சேர்த்துருவோம். சேமிக்கவே முடியலங்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து தானாக நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 240 ரூபா இருக்குது. இதையே கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி என்னால் அதிகமாக சேமிக்க முடியுங்கிறவங்க ஒரு நாளைக்கு அந்த 1 ரூபாயை 5 1 ரூபா காயினாக எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 1 ரூபா காயின். இன்னொன்று வந்து 2 ரூபா காயினா 5 2 ரூபா காயினாக எடுத்துக்கோங்க. மொத்தம் 10 ரூபா ஆயிடுச்சு. இதில் 5 ரூபா ஆயிடுச்சு. அடுத்து வந்து 5 ரூபா காயினில் 5 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே 1 ரூபா காயினில் 5 காயின், 2 ரூபா காயினில் 5 காயின், 5 ரூபா காயினில் 5 காயின். இப்போ 5 ரூபா 10 ரூபா 25 ரூபா மொத்தம் நம்ம எடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அதை நம்ம சேவ் பண்ணோம்னா 1 ரூபா காயின் 5 காயின் நம்ம சேவ் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு 150 ரூபாயும், 2 ரூபா காயின் வந்து நம்ம 5 காயின் சேவ் பண்ணோம்னா 300 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு, 5 ரூபா காயின் 25 காயின் நம்ம சேவ் பண்ணோம்னா 750 ரூபாயும் சேவ் ஆகும். இப்போ 750 ரூபாயை நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம கூட்டினோம்னா 1200 ரூபா சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம எடுத்து வைக்கிறது 2 ரூபா 5 ரூபா 1 ரூபா தான். ஆனால் நமக்கு ஒரு மாதம் நம்ம கையில் கிடைக்கிறது 1200 ரூபா சேவ் ஆகும். இப்போ 25 ரூபா 25, இதில் ஒரு 10, இதில் ஒரு 5, மொத்தம் நம்ம 40 ரூபா தான் எடுத்து வைக்க போகிறோம். அந்த 40 ரூபாயை நம்ம என்ன 5 ரூபா 2 ரூபா 1 ரூபாயா காயின்ஸாக பிரித்து நம்ம எடுத்து வைக்கிறோம். அப்படி எடுத்து வைக்கிறோம் நமக்கு 1200 ரூபா சேவ் ஆகுது. ஒரு மாதத்துக்கு 1200 ரூபானா மந்த்லி சேவிங்ஸாக 12 மந்த் நம்ம போட்டோம்னா 1200 × 12 14,400 ரூபா சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், 5 ரூபா 2 ரூபா வந்து நமக்கு ஒரு வருஷத்தில் 14,000 ரூபாயாக இருக்கும். இதில் நம்ம 2 கிராம் கோல்டே நம்ம வந்து எடுக்கலாம். சில்லறை காசு நம்ம அசால்ட்டாக சொல்கிறோம். அந்த காசை நம்ம சேவ் பண்ணோம்னா நமக்கு எப்படி கிடைக்கிதுன்னு பாருங்கள். 14,500 ரூபா, கிட்டத்தட்ட 15,000 ரூபா கிடைக்கிது. இதை ஒரு ஆர்டியாவோ இல்லை வந்து கோல்டு சிட்டாவோ இல்லை நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட நம்ம குழந்தைகள் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் சேமிக்க முடியலங்கிறவங்க இந்த 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா சேவிங்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.